வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கோலி கிரீன் பீஸ் வெஜ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு தொடுக்கறி பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமாக வேணுங்கிறது இந்த ப்ராக்கோலி எடுத்து வச்சுருக்கிறேன், கேரட் துருவி வச்சுருக்கிறேன், பச்சை பட்டாணி, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன். இந்த ப்ராக்கோலி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுது, போன் ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, டைஜஷன் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, ப்ளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுமா, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஐ ஹெல்த் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் கேருக்கு நல்லது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ தருதுங்கிறாங்க. ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் நல்லா தடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் அதுவும் சொல்கிறாங்க. கொலஸ்ட்ரால் ரிடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. டைஜஷன் நல்லா ஹெல்ப் பண்ணும். மெயினாக பிரெயின் ஹெல்த் நல்லா பூஸ்ட் பண்ணுமா. இதில் பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுதுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா விலை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எப்போ உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக இது வாங்கி சமையல் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ப்ராக்கோலி பொரியல்னு போட்டிருக்கோம். அது ரொம்ப காரசாரமாக நம்ம காலிஃப்ளவர் பொரியல் மாதிரி போட்டிருந்தோம். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொஞ்சம் நல்லா பொடியாக உதுத்து எடுத்துகிட்டு வரேன். இது ஏற்கனவே ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி தான் காய வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சின்னதாக பொடியாக உதுத்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ இன்றைக்கி இது ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். அதாவது இட்லி தட்டில் இதை வேக வச்சுக்க போகிறேன். எல்லா காயும் இந்த க்ரீன் பீஸ் இதில் போடுறேன் பாருங்கள். ஒன்றா இதில் ஃபில் பண்ணிடுறேன். அடுத்தது கேரட், இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்சோடனே இட்லி தட்டில் இந்த எல்லா காயும் ஃபில் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஆவியில் நல்லா ஸ்டீம் ஆகி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தாளிக்கலாம். ஆவியில் நல்லா எல்லாமே நல்லா ஸ்டீம் ஆகி வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். இது வெடிக்கட்டும். இது வெடித்தோடனே இந்த மிளகு பொடியும் சீரக பொடியும் வச்சுருக்கிறேன், இதையும் அதில் போட்டுருவேன். மிளகு பொடியும் சீரக பொடியும் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அந்த ரா ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச காயை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு அளவாக போட்டுக்கலாம், இதுக்கு ரொம்ப உப்பு தாங்காது. அதுக்கப்புறம் ஆரிகானோ, இது இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கொஞ்சம் போட்டோன்னா நல்லா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இது பிடிச்சதுன்னா போடுங்க, இல்லைன்னா வேணாம். இது கண்டிப்பாக போடணுங்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்து பரிமாறிடலாம். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ராக்கோலி க்ரீன் பீஸ் மிக்ஸ்டு வெஜ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இன்னும் மற்ற காய்கள் கூட சேர்க்கலாம். குடமிளகா இருந்துச்சுன்னா சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டீம் பண்ணி வேக வைக்கிறப்போ அந்த சத்துக்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா ரீட்டைன் ஆகும். அது ஒன்று. இந்த கடைசியில் சேர்த்த அந்த மிக்ஸ்டு ஹர்ப் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், செய்து பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.